ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ட்ரீம்ஸ் தமிழுக்காக நான் உங்கள் நண்பன் ஸ்ரீனிவாசன். 2 நாளாவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனை சோசியல் மீடியால ரொம்ப பெருசா வைரலா போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில மணிமேகலை வித் பிரியங்கா இவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான். மணிமேகலை பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சுய கௌரவம், அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையே வேணான்னு தூக்கி போட்டு போயிருக்காங்க. மணிமேகலை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். மணிமேகலை பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்குமே, அதாவது அவங்க கல்லூரி காலம் தொடங்குனதிலிருந்து இப்போ வரைக்கும் ஆங்கர் வேலையில ரொம்ப ஈடுபாடோட, ரொம்ப கவனம், சிரிச்சுட்டே ஜாலியா ஒரு நிகழ்ச்சிய எவ்வளோ தூரம் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டு அவ்வளோ அழகா கொண்டுட்டு வருவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய அவார்ட் நிகழ்ச்சியில எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய தனித்துவம் மணிமேகலைனா யார் அப்படிங்கிற அவங்களோட திறமைய நிறையா நிகழ்ச்சியில காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஒரு 4 சீசனாவே அவங்க கோமாளியா ஒர்க் பண்ணாங்க. கோமாளியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க, "நான் குக் வித் கோமாளி விட்டு வெளியில போறேன்." அப்படின்ற மாரி சொன்னாங்க. என்னடா இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5ல ஆங்கரா ரீஎன்ட்ரி குடுத்தாங்க. ஆங்கரா ரீஎன்ட்ரி குடுத்து அவங்களோட திறமைய காமிக்கிறதுக்கு அந்த இடத்துல நிறையா பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள்ஸ் சந்திச்சு தான் ஒவ்வொரு எபிசோடையும் அவங்க காமிச்சிட்டு இருந்தாங்க. அங்க என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கும்போது பிரியங்கா இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தான் ஒரு குக்குங்கிறதையே மறந்து, நான் ஒரு சீனியர் ஆங்கர் அப்படின்னு நெறைய இடத்துல நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா கூட ஒரு நாள் வந்து தாமு அப்பா சொல்லியிருப்பாரு, "பிரியங்கா இங்க பாருங்க, இது வந்து உங்களுடைய ஸ்டார்ட் மியூசிக் நிகழ்ச்சி கிடையாது. எங்களுடைய குக் வித் கோமாளி நிகழ்ச்சி. இங்க நாங்க சொல்றத தான் நீங்க கேட்கணும். நீங்க சொல்றத நாங்க கேட்க முடியாது." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, மணிமேகலை ஒவ்வொரு எபிசோட்லயுமே வந்து பிரியங்கா அவர்கள் வந்து தரம் தாழ்த்தி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. மணிமேகலை வந்து வேலையே செய்ய விடாமல் அவங்களே ஆங்கரிங் நிறையா பண்ணியிருப்பாங்க. உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா வந்து டைரக்டர்ஸ் வரும்போதோ, இல்ல ஆக்ட்ரஸ் வரும்போதோ, அவங்க தான் வந்து வெல்கம் சொன்னது, அதாவது மணிமேகலை வெல்கம் சொன்னதுக்கப்புறம் பிரியங்கா அவங்களுடைய வேலையை கையில எடுத்துக்கிறாங்க. நிறையா வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, பிரியங்கா தான் ஆங்கரிங் என்னோட திறமையை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலா, அதாவது அவங்களுடைய மனசுலயே நினச்சிக்கிட்டு இண்டிவிஜுவலாக இந்த ஆங்கரிங் வேலையை பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் மணிமேகலை அங்கே நிராகரிக்க தான் படுறாங்க. மணிமேகலோட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா, பிரியங்கா செய்யவே விடுறதில்ல. வெல்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மணிமேகலை சொல்ல விட்டுட்டு, மற்ற எல்லாத்தையும் பிரியங்கா கையில் எடுத்துக்கிறாங்க. இப்போ உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்க, இப்போ நான் கூட ஒரு இடத்துல இருக்கேன். நான் ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அங்க வந்து என்னுடைய தனித்திறமையை காட்டுறதுக்கு தான் நான் இருப்பேனே தவிர, நீங்க சொல்றத சொல்லி சொல்லி நான் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னா, அப்ப அங்க எனக்கு மதிப்பு இருக்காது. அந்த மாதிரி தான் மணிமேகலை வந்து அவங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களுடைய தனித்திறமை என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் காட்டணுங்கிறதுக்காக தான் அவங்க நிறைய போராடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த சீசன்லையும் கூட ட்ரை பண்ணாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு கொடுக்காம தான் பிரியங்கா ஒவ்வொரு எபிசோட்லையும் நடந்துகிட்டே வந்துட்டு இருக்காங்க. மணிமேகலை வந்து அங்கே வேலை வந்து சரியா பண்ண விடலை. அது மட்டும் தான் பிரியங்காவோட வேலையா அங்கே இருந்திருக்கு. குக்கு அப்படின்னா குக்கு வேலையை மட்டும் தானே பிரியங்கா பார்க்கணும். குக்கில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணலாம், ஜட்ஜஸை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம், அது மட்டும் தான் அவங்களுடைய வேலை. ஆனால் அந்த வேலையை அவங்க பார்க்குறதே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வர்றாங்க, அவங்கள வெல்கம் பண்ணிடுறாங்க. வெல்கம் பண்ணி முடிச்ச உடனே, சார் இங்கே வாங்க, நீங்கள் அப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, செம்மையாக பண்ணுறீங்க, பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, உங்கள் படம் பார்த்துருக்கேன், நீங்கள் வேறு லெவலாக பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவங்களுடைய ஆங்கரிங் வேலையை தான் அவங்க காட்டுறாங்களே தவிர, அங்கே குக்குங்கிற அது ஒரு விஷயத்தையும் அவங்க மறந்துடுறாங்க. அந்த மாதிரி மணிமேகலை ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே நிறையா விஷயங்களை சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இது ரொம்ப அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு, இதை நம்ம ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் ப்ரொடக்ஷன் டீமில் போய் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சார் இந்த மாதிரி வந்து பிரியங்கா என்னுடைய வேலையை கையில் எடுத்து பண்ணுறாங்க, அதை நீங்கள் தான் கேட்கணும்னு சொல்லி நிறையா வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே டீமில் பெருசாக யாரும் எந்த ஒரு இதுவுமே பண்ணல. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு கொடுக்காதனால மணிமேகலை வந்து நேரடியாகவே போய் பிரியங்காட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஏன் வேலையை நீங்கள் எடுக்காதீங்க, நான் பார்க்க வேண்டிய வேலை இது. இப்போ நீங்கள் இந்த வேலையை பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு இங்கே என்ன வேலை? ஆங்கர்னு சொல்லி இந்த ஷோஸில் நாங்கள் எதுக்கு இருக்கோம்? நானும் ரக்ஷனும் இருக்கிறதே இதுக்காக தான். எங்கள் வேலையை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்போ நீங்களே வந்து பண்ணிடலாம்ல, ஏன் எங்களை வச்சுருக்காங்கன்னு சொல்லி டைரெக்டாக கேட்டதுனால தான் இந்த சண்டைகள் ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஆரம்பித்த போது தான் பிரியங்கா என்ன பண்ணியிருக்காங்க, இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் கேரமில் போய் அவங்க உட்காந்துட்டாங்க. அதை பார்த்த ப்ரொடியூசர் டீம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலையா போய் நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்டால் பிரியங்கா வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மணிமேகலை சொல்லியிருக்காங்க, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் தப்பே நான் பண்ண கிடையாது, என் பக்கத்தில் இருக்க அந்த நியாயமான ஒரு விஷயத்தை தான் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஆங்கர் வேலையை நான் தான் பார்க்கணும், அவங்க பார்க்கக்கூடாது. அவங்க இங்கே என்னவா இருக்காங்க, குக்காக தான் இருக்காங்க, அப்போ அவங்க வேலையை தான் சார் அவங்க பார்க்கணும், என்னோட வேலை ஆங்கரிங்னா அதை நான் தான் பார்க்கணும்னு சொல்லி மணிமேகலை நிறைய போராடி இருக்காங்க. ஆனால் அதுக்கு ப்ரொடியூசர் டீமில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மணிமேகலை நீங்கள் போய் வந்து பிரியங்காவை சமாதானப்படுத்துங்க, நீங்கள் பிரியங்காவை சமாதானப்படுத்தினீங்கன்னா தான் நல்லது, நிகழ்ச்சி தொடரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே வந்து மணிமேகலை என்ன பண்ணுவாங்கன்னா, கேரவன் போய் பிரியங்காவை சமாதானப்படுத்துறதுக்காக போவாங்க. அங்கே பிரியங்கா சொல்லுவாங்க, என்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்
அது மன்னிப்பு கேட்டுட்டீங்க, பிரச்சனை சால்வ் ஆயிரும், நம்ம வந்து நிகழ்ச்சியை தொடர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து அதுக்கும் வந்து மணிமேகலை பார்த்தீங்கன்னா மறுத்துருவாங்க. ஏன்னா நான் தப்பு பண்ண கிடையாது. தப்பு பண்ணியிருந்தா தான் நான் மன்னிப்பு கேட்க முடியும். அப்போ நான் தப்பு பண்ணலை, என்னால் மன்னிப்பு கேட்க முடியும்னு ஹானஸ்ட்டாக சொல்லிட்டு வெளில வந்துருவாங்க. மறுபடியும் பிரியங்கா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசர் டீமில் வந்து சொல்லுவாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா அந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும், அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து ப்ரொடியூசர் டீம் வந்து மணிமேகலைட்ட பேசுவாங்க. மணிமேகலை, நீங்கள் வந்து அவங்க இந்த பிரச்சனையை இதோட முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அடுத்து தொடங்கக்கூடிய 2 நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்து பண்ணலாம், நீங்கள் டெவலப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மணிமேகலை ஹானஸ்ட்டாக சொல்லுவாங்க, எனக்கு வேலை தேவையில்லை, எனக்கு வந்து என்னுடைய சுய கௌரவம், அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க. அப்படி வெளில போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா வந்து என்ன சொல்கிறது, ஒரு வழியாக சமாதானமாகி நிகழ்ச்சிக்குள்ளே வந்துடுவாங்க. ரக்ஷன் கூட சொல்லுவார், இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை இந்த நிகழ்ச்சியை தொடர மாட்டாங்க, போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரக்ஷன் சொல்லுவார். அதுக்கப்புறம் நிகழ்ச்சி போகும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். பிரியங்காவுக்கு எப்படி ஒரு திறமை இருக்கோ அதே மாதிரி மணிமேகலைக்கு ஒரு திறமை இருக்குது. அவங்கவுங்க திறமையை எங்கெங்கே காட்டணும்னா அவங்களுக்கான இடத்துல தான் காட்ட முடியும். இப்போ வந்து மணிமேகலை வந்து ஆங்கராக வந்து அவங்க அந்த சீசனில் காமிக்கிறாங்க அப்படின்னா, பிரியங்கா வந்து ஒரு குக்காக தான் அவங்க அந்த இடத்துல அவங்களோட திறமையை காமிக்கணுமே தவிர ஆங்கரிங் வேலையை காட்டவே கூடாது. மணிமேகலை வீடியோ கீழே கமெண்ட்ஸில் குரிஷி தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருப்பார் மணிமேகலைக்கு ஆதரவாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அந்த கமெண்ட் காணாமல் போயிருக்கும். மேபி சேனலில் வந்து ஏதாவது ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க, அதனால் அந்த கமெண்ட் அவர் எடுத்திருப்பார். அதை தொடர்ந்து நிறைய ஆங்கர்கள் பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு தான் ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரிலேட்டிவ் நிறையா பேர் வந்து மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீ யாரை வெளியேற்ற நினைக்கிறாயே அவங்க மூலியமாக நீ அசிங்கப்படுவாயின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. மணிமேகலைக்கு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பிரியங்கா அவங்க வந்து என்ன சொல்கிறேன்னா அவங்க பண்ணுற தவறுகளை சுட்டி காமிச்சிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து நம்ம விஜய் டிவிக்கு வந்த புதுசில் டிடி நிறையா ஷோஸ் பண்ணியிருப்பாங்க, பிரியங்கா கம்மியாக தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டிடிக்கும் பிரியங்கா அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது. அது வெளியில் யாருக்குமே தெரியாது. பிரியங்கா ஒரு 2 ஷோ பண்ணாங்கன்னா டிடி ஒரு 10 ஷோ பண்ணுவாங்க. அதுவே நாளடைவில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஷோ பண்ணாங்கன்னா டிடி ஒரு 2 ஷோ தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியே பிரச்சனைகள் போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே டிடி வந்து வெளியேறிட்டாங்க. சரி, டிடி வெளியேறிட்டாங்க அப்புறம் பிரியங்கா வந்து அந்த சேனலில் பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராங்காக நிறையா ஷோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறையா ஷோஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க தான் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆங்கர்களை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றம் பண்ணாங்கன்னா வெளியே அனுப்பிட்டாங்க அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய ஆங்கரை அவங்க வெளியே அனுப்புனாங்க. அதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிதா சம்பத், அப்பு, பாவனா, பவித்ரா, ஜாக்லின், இவங்க மட்டும் இல்லாமல் அர்ச்சனா. அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா வேற ஒரு தொலைக்காட்சியிலேருந்து விஜய் டிவிக்கு வந்தாங்க, மறுபடியும் அதே தொலைக்காட்சிக்கே போயிட்டாங்க. அது காரணம் கூட நம்ம பிரியங்காவை கூட இருந்தாலும் இருக்கலாம். நிறைய இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கர்ஸ் வந்து பிரியங்கா வந்ததுக்கப்புறம் அந்த சேனலை விட்டே வெளியே போயிருக்காங்க. இவங்க பிரியங்கா வந்து ஆங்கர்ஸ் மட்டும் இல்லாமல் கூட நிகழ்ச்சியில் ஒர்க் பண்ணுறவங்களே நிறைய டேமேஜாக தான் பேசுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம புகழை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவர் கோமாளியை வரும்போது எல்லாமே நிறைய விஷயங்களை அவர் சொல்லியே காயப்படுத்துகிற மாதிரியே பேசுவாங்க. இதை பற்றி புகழ் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு புகழ் வந்து இது வந்து மீடியாக்கள் நடந்த ஒரு விஷயம், தயவுசெய்து தவற யாரும் எதுவும் பேசாதீங்க, அதை பற்றி எதுவும் நான் சொல்ல விரும்பலை, நீங்கள் தவறான ரூமர்களை எதுவும் கிளப்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி மாக்காப்பா அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 யானைகள் சண்டை போடுது அப்படின்னா நம்ம வந்து போய் விளக்கக்கூடாது, நம்ம தூரம் நின்று வேடிக்கை தான் பார்க்கணும், கிட்ட போனோன்னா நமக்கு தான் அடி போடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, மேலே எதுவும் கேட்காதீங்க, ஏன்னா நான் அந்த நிகழ்ச்சியில் ஒர்க் பண்ணல, அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். இது உண்மையாகவே சண்டையா இல்லை சீசன் 6க்காக எடுக்கப்பட்ட ப்ரொமோவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வரப்போகுது. பிக் பாஸ் வரப்போகிறதுனால சீசன் 6 பெருசாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரொமோவை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரியங்காவுக்கு தான் இதில் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொமோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒருவேளை இது ப்ரொமோவாக இருக்குமா இல்லை உண்மையாகவே மணிமேகலை சண்டை போட்டுட்டு வெளில போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 6 வந்தால் தான் தெரியும். சீசன் 6 வந்ததுக்கப்புறம் தான் மணிமேகலை அதில் இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். உங்களுடன் சேர்ந்து நான் ஸ்ரீனிவாசன். நன்றி.